கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 1:6. ஒரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும். Deuteronomy 1:6. The Lord our God spoke to us in Horeb, saying, You have dwelt long enough at this mountain என்று நாம் வாசிக்கிறோம். வெகு நாட்களாக ஓரேப் என்கின்ற மலையருகே அவர்கள் தங்கிவிட்டார்கள். எனவே ஆண்டவர் இங்கே தங்கியிருந்தது போதும், புறப்படுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஓரேப் சீனாயினுடைய மறுபெயராக வறண்ட நிலத்தின் மலை, பாலைவனம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடமாக அது இருந்தாலும், மோசேக்கு கர்த்தர் தரிசனமான ஒரு இடம். மோசேயை அழைத்த அழைப்பினுடைய ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தங்கியிருக்கிறதை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக அதை அவர்கள் விரும்பினார்கள். அங்கே இருந்தார்கள். வெகு நாட்களாக அங்கே இருந்ததினாலே, அது கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்பட்டதினாலே அது நன்றாக இருக்கிறது என்று உணர்ந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்படுங்கள், நீங்கள் எமோரியரின் மலைப்பகுதிக்கு நோக்கி பயணமாகுங்கள். சமவெளிகளிலே, குன்றுகளிலே, பள்ளத்தாக்கிலே, நெகேபிலே, கடற்கரையோரங்களிலே வாழும் எல்லா மக்களிடமும் நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்களுடைய பிரயாணம் தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சுகபோக வாழ்க்கையுமே நம்பி சார்ந்து விடாதபடிக்கு நாம் கடந்து செல்ல வேண்டிய பயணங்களிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டியது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.